ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஆண்டாள் திருவடியே சரணம். நீலாஸ்துங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரர்த்யம் சம்ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வாசிஷ்டாயாம் சரசினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்ய நம இதமிதம் பூவ ஏவாஸ்து பூயக. அடுத்த ஒரு தனியன் அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தனர் பாமாலை பூமாலை செடி குடித்தாலே சொல்லு சூடி கொடுத்தால் சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள பல்வளைய நாடி நீ வேங்கடவனுக்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இரண்டு தனியனில் முதல் நீலா துங்க ஸ்தனகிரிதழி எழுதினவர் பராசர பட்டர். நம்ம தாயாரோட மகிமையை தான் சொல்கிறாரு. கொஞ்சம் கிருஷ்ணனை விட்டு எங்களுக்காக இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு முக்தி அளிக்கட்டும், நீ எங்களையெல்லாம் கொண்டு சேர்க்கணும் இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு தனியன். இன்னொன்று, அதாவது இதுக்கு என்னென்னா, அன்னங்கள் விளையாட தெரியும் வளங்கள் நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்தில் பிறந்தவளும் திருவரங்கத்தில் திருமகள் கேள்வனாக உரையும் திருவரங்கனுக்கு மிகச்சிறந்த இசையுடன் கூடிய அந்த திருப்பாவையை பாடியிருக்கா இல்லையா, 30 பாடல்களை மாலையாக கொடுத்துருக்கா இல்லையா, அவள் தான் சூடி கலைந்த பூமாலையே அந்த அரங்கன் அனுபவிக்க கொடுத்தவளுமான ஆண்டாளை வாய்ப்படுத்த பயனாக நெஞ்சையே சொல்லு நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் ஸ்ரீ உய்யம் கொண்டார். இப்போ நம்ம முதல் பாசுரத்துக்கு போய் அதில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமேர் போதுமினோ நேரறியீர் சீர் மல்கும் ஆயர் பாடி செல்வ சிறுமீர்கள் கோர்வேல் கொடுந்துழலின நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். நாராயணனே நமக்கு பறை தருவார். என்ன அடிச்சா பாருங்க கடைசியில் ஒரு ஷாட்டு. அதுக்கு தான் ஆண்டாள் அம்மாவுக்கு கார சீமாட்டி அப்படின்ட்டு பேர். மார்கழி மாதம், ஏன்னா பகவத்கீதையில் நான் மார்கழியில் மாதத்துலேயே மார்கழியாக இருக்கேன்னாரா, அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளாம். அதாவது இந்த மாதத்தில் நமக்கு மைண்டும் தேஜாக இருக்குமா, மைண்டும் நல்ல தேஜாக இருக்குமா. எப்படி அப்படின்னா, பெருமாளுக்கு பண்ணணுன்ற எண்ணம் வருமா, அதுக்கு தான் மதி நிறைந்த, நமக்கே பெருமாளை செவிக்கணுன்ற எண்ணம் படுமா. முயற்சி கொஞ்சம் பண்ணாலே நமக்கு அந்த எண்ணம் வந்துடுமா. அதான் அதுக்கப்புறம் எல்லாரும் நீராட பொதுமினே நீரிழில் எல்லாரும் குளிச்சுட்டு அவனை செவிக்கணும். ஒன்று கூர்வேல் கடுந்தொழில், இது ரொம்ப எனக்கு தெரியும். நந்தகோபாலன்றது ரொம்ப அதிர்ந்து பேசாதவர், மென்மையாக நடப்பவர், இப்படிலாம் கேள்விப்படும்போது கொடுந்தொழில்னு சொல்கிறான். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்தில் அவெல்லாம் தங்களை தற்காத்துக்கிறதுக்கு, ஏன்னா என்றைக்குமே எல்லையை விட்டு தாண்டி இருக்கிற இடங்கள் இப்போ கூட பார்த்தா இன்னும் கூட அது டெவலப் ஆகாத ஒரு இடம். அந்த காலத்து மிருகங்கள் எல்லாமும் உள்ளே வரும். அதனால் அதை பாதுகாக்கிறதுக்கு கையில் வேல் வச்சுருப்பான். அதுக்கு தான் தற்காப்புக்காக. அது கூட நம்ம கிருஷ்ணருக்கு ஒரு எறும்பு கிடச்சா கூட அது கூட குத்தி கண்டு ரத்தமாக கை ஆற மாதிரி பண்ணிவிடுவாராம் அப்படின்ட்டு இருக்கு. அவர் தூளிப்படுத்துன்ற போது எறும்பு போனால் கூட அது கடிச்சிருமோன்னு அது கத்தியால் குத்தி வீடு கூண்டார குத்துவாராம். அப்படிங்கிறதுனால அவரோட பக்தியோட உச்சம் அதான். இப்பேற்பட்ட சாதுவானவருக்கு தான் பையனுக்கு ஏதாவது ஆபத்து, கிருஷ்ணருக்கு ஆபத்துனா பொறுக்க மாட்டாராம். அதான் கூர்வேலன் கடுந்தொழில் நந்தகோபாலன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். யசோதைக்கு ரொம்ப அழகு கண்ணா, அந்த கண்ணு தான் கிருஷ்ணருக்கும் வந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, கிருஷ்ணர் பொறுத்தது கிருஷ்ணரை பார்த்து ரசித்து கிருஷ்ணரோட அழகு கண்ணு அவருக்கு வந்துருத்தான். அப்படி கூட ஒரு சில அழகாக வியாக்கியானம் பண்ணுறான். என்னை கொடுத்து வச்சோ தானே இல்லையா, என்ன தவம் செஞ்சு யசோதா அப்படின்ட்டு தவத்தில் உச்சம்னு அது யசோதா தானே. குழந்தைய எடுத்து அடித்து கட்டி போட்டு முத்தம் கொடுத்து, இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது. அவளை மாதிரி பாக்கியசாலியே கிடையாது. ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி கதிர்மதியன் போல் முகத்தால். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு அழகுக்கு சொல்லணுமா, இவரோட முகத்துக்கு முன்னாடி நிலா ஒன்றும் இல்லையா, அவ்வளோ அழகு. இல்லை நிலா தான் இங்கே வந்துடுத்தோ. அழகுக்கு அழகு, கிருஷ்ணரை பற்றி வர்ணிக்கவே முடியாது. அழகான குரு கண்ணு, நம்மளோட ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகு இல்லையா. பார்த்துட்டே இருக்கணும். இப்போ கூட குழந்தைனா கிருஷ்ணர் மாதிரி இருக்குது, குட்டி கிருஷ்ணர் மாதிரி. கிருஷ்ணர் தான், குழந்தைனாலே இது கிருஷ்ணர் தான் இல்லையா. யாராவது
ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல குழந்தை கிருஷ்ணர் மாதிரி அழகாக பிறக்கட்டும்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு குழந்தை அழகாக இருந்தால் அழகாக இருக்கும், கிருஷ்ணர் வருஷம் போட்டு அதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிருஷ்ணரையும் அழகையும் பிரிக்கவே முடியாது இல்லையா. அப்பேற்பட்ட கிருஷ்ணர் யார் தெரியுமா? சாக்ஷாத் அந்த நாராயணர் தான். தேவர்களோட வேண்டுகோளுக்கு எனக்கு தானே இங்கே வந்து பிறந்திருக்காரு இல்லையா. ஏன்னா நிறைய அசுரர்கள் அங்கேயும் இங்கேயும் ஆகவே தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. கார்மேகம் கதிர் மதியம் போல் முகத்தர். கார்மேகம்னா என்றைக்குமே வறண்ட ஒரு வறட்சியான ஒரு பிரதேசத்தில் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்போ பார்க்கும்? வானத்தை பார்க்கும். வானம் சும்மா இருந்தால் வெள்ளையாக இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. கருப்பாக இருக்கணும் இல்லையா. அப்போ தானே ஜோன்னு மழை கொட்டும். ஜோன்னு மழை கொட்டினா தானே பயிர்கள்லாம் நல்லா வளரும். அந்த மாதிரி கார்மேனி கதிர் மதியம் போல் முகத்தார். அதே மாதிரி கிருஷ்ணரும் என்னென்னா எங்கெல்லாம் ஒரு பிரபாவம் இருக்கோ கருணை மழை பொழிவாராம். நம்ம நடக்காது, நம்ம இதோட அவ்வளோதான் அப்படின்லாம் நினைக்கிறவா கூட கிருஷ்ணரோட கண்கள் பிரபாவம் பட்டு தான் அப்படியே பிச்சுண்டு கொட்டுமா அதிர்ஷ்டம். இதையாவது ஒரு ரூபத்தில் நம்மளும் ஒரு மனுஷால ஆயிடுமா இந்த மாதத்தில். ஏன்னா இந்த மாதத்துல தான் ஆண்டாள் நம்மளுக்கு செய்வின்னு சொல்கிறா, காமிச்சு தரா. அதுதான் சொல்கிறார். அவர் சாதாரண ஆள் கிடையாது. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அப்படியே இருட்டின்னு வர மேகம், கார் மேகம் எப்போ பொழிவார்னு தெரியாது, விட்டுடாதீங்க சான்ஸுன்னு சொல்கிறா. என்னன்னு தான் நமக்கு என்ன தருவார்? பறை தருவான். பறைன்னா என்ன? பயன்களே அள்ளி அள்ளி கொடுப்பவர். ஏன் அப்படின்னா நீ டைரெக்டாக என்ன கொடுப்பாரா மாட்டாரோ கொடுப்பாரு. ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாருனா எப்படியா? இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் மூலியமாக நம்ம பெருமாளை ஈஸியாக பிடிச்சிடலாமா. அதான் அதனால் இந்த ஈஸியாக பிடிக்கிறத நம்ம விட்டுடலாமா? விடக்கூடாது இல்லையா. இதை இன்னும் மகனியர்கள் நிறைய 2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஒன்றுத்துக்கும் உபன்யாசம் பண்ணியிருக்கா இல்லையா. ஆனால் நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்லோகமாக படிங்க. ஆண்டாள் அம்மாவோட கிருபையை பெறணும் அப்படிங்கிறத வேண்டின்னு முடிச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ஆண்டாள் அம்மாவை அதை கேட்டோம் போனால் விடக்கூடாது இல்லையா. இதை கண்டிப்பாக அனுப்புங்க. ஆண்டாள் அம்மா அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. ஆண்டாள் அம்மா திருவடியே சரணம் அப்படின்ட்டு எழுதணும். அதை மட்டும் 10 மணி நிறைய பேருக்கு அமைச்சு வைக்கணும். ஏன்னா ஆண்டாள் வைபவத்தை கேட்கணும். உங்களுக்கு என்ன எழுதணுமோ கண்டிப்பாக எழுதி அவரோட நாமத்தை ஒரு தடவை உங்கள் கையால் டைப் பண்ணணும். அவ்வளோதான் ரிக்வஸ்ட். அது மட்டும் இல்லாத ஆரம்பித்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்க வேண்டியதும் உங்களோட கடமை. நிறைய பக்தர்களுக்கு அனுப்புங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.